அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. பீஸை கட்டுவாரு, அந்த குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பாரு, அந்த குழந்தைங்களுக்கு சட்டை வாங்கி கொடுப்பாரு. பாக்குற டிவில பேப்பர்ல ரவுடின்றாங்க. அப்படி என்ன ஒரு குற்றவாளி? அவர் சமுதாயத்துக்கு புறமான செயல் செஞ்சார? சாரா விற்கிறவரா, பவுடர் விற்கிறவரா, அல்லது எதுனா ஒரு கொலை பண்ணுவரா? எதுவுமே பண்ணலையே. ஒரு சமூக போராளியாச்சு அவரு. சாதாரண தொகுதி கிடையாது, முதலமைச்சரோட தொகுதி. இந்த முதலமைச்சர் தொகுதியில ஒரு கொலை நீங்க நடக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கின்றது நம்மளால பார்க்க முடியுது. எங்களுடைய ஹோட்டல்ல உட்காந்துக்கிற முதலமைச்சர் ஏன் இதெல்லாம் கவனிக்கல? சொந்த வீட்டுல பாக்குறியே, அம்பேத்கருக்கு பீச்ல ஒரு சிலை வைங்களே, ஏன் பீச்ல சிலை வைக்க மாட்டீங்க? நாடாள முதலமைச்சர் அப்பா மட்டும் வச்சு எங்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வச்ச பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏன் பீச்ல சிலை வைக்க மாட்டீங்க? நிச்சயமாக இது அரசியல் படுகொலையாக தான் இருக்கும் என்பது பெரும்பான்மையான மக்களின் கருத்தாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு ஓயாத நாயகனாக வலம் வந்தவர். ஒரு தமிழகத்தினுடைய தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு படுகொலை என்று சொன்னால் சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்த நீதி கிடைக்கும்? அவரு குத்துற கத்தி எங்களுக்கு மேல குத்திட்டு போங்கன்னு சொல்லி இருப்பேமே. அவர் உயிர் வாழ்ந்த கோடான கோடி மக்களுக்கு நன்மையாச்சே. தப்பான சித்தரிக்கிறது ஏன்னு தெரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்போ சரண்டர் ஆயிருக்கவங்களாம் சாதாரண ஆளுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு முழுக்க முழுக்க இது வெளிக்காடுது. இது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ அத்தனை பேர் கைது செஞ்சு ஜெயிலில் போகணும். ஜெய்பீம் ஜெய்பீம் தான் சொல்லுவோம் நாங்க. யாராவது எதனா ஒரு பிரச்சனை வந்தா நீதிமன்றத்துக்கு நீங்க போங்க, அப்பதான் நமக்கு நீதி கிடைக்கும். நீங்க ஆயுதன்றது பேனாவை தான் எடுக்கணும், நீங்க உங்களுடைய அறிவை தீட்டணும் அப்படின்னு சொல்றவர் தான் அண்ணா ஆம்சாங்கண்ண. அவரை இழந்து நாங்கள் வாடுறதுன்னா எங்களுக்கு பேரிழப்பா இருக்குது. அது ஏனென்றா நாங்கள் எந்த எம்எல்ஏவோ எம்பியோ மினிஸ்டரை நாங்கள் போய் பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு ஏற்பட்ட அண்ணா ஆம்சாங்கண்ணை தான் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா உடனடி அண்ணா ஆம்சாங்கண்ணை எவ்வளோக்கா கட்டணும், அம்மா எவ்வளோம்மா கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீஸை கட்டுவார். அந்த குழந்தைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பாரு, அந்த குழந்தைங்களுக்கு சட்டை வாங்கி கொடுப்பாரு, அந்த குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கு தாலி எடுத்து கொடுப்பாரு. எத்தனை பேருக்கே தாலி எடுத்து கொடுத்துக்கிறாரு, எத்தனை பெரிய வாழ வச்சிருக்கிறாரு. இப்போ நான் பார்க்குற டிவியில் பேப்பரில் அவர் ரவுடின்றாங்க. அவர் ரவுடியாக இருந்தால் இந்த சென்னை உலகம் முழுவதும் எத்தனையோ பஸ்ஸை கொளுத்திருப்போம், எத்தனையோ பேர் காவல்துறை நாங்கள் அடிச்சிருப்போம், எத்தனை பேர் எம்எல்ஏவை எம்பி அடிச்சிருப்போம், எத்தனையோ கடைகளை அடித்து ஒடிச்சிருப்போம். நாங்கள் அதெல்லாம் செய்யலை. ஏன் தெரியுமா? சட்டத்தை எழுதுனர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த சட்டத்தை பிரகாரம் நம்ம நியாயத்தை வழங்கணும், நியாயப்படி நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதாக தான் இந்த சமுதாயத்தில் இது வரைக்கும் எந்த பஸ்ஸு எந்த காவல்துறையை நாங்கள் எதுவுமே பேசலை. ஏன்னா பக்கத்திலே இருக்க செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஒரு வீட்டு பக்கத்துலேயே ஒரு 20 அடி கூட இருக்காது. காவல்துறைக்கு தெரியுமே, எதுக்கோ போய் தேவையில்லாத ஒரு அவங்களுக்கு காவலில் இருக்கிறீங்களே. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராச்சு. தலித்துக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்கும் அவர் ஒரு தலைவராச்சு. அவங்களுக்கு தெரியுமே, ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல, ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல? அப்படி என்ன ஒரு குற்றவாளி? அவர் சமுதாயத்துக்கு புறமான செயல் செஞ்சார? சாரா விற்கிறவரா, பவுடர் விற்கிறவரா, அல்லது எதுனா ஒரு கொலை பண்ணுவரா? எதுவுமே பண்ணலையே. அவர் ஒரு சமூக போராளியாச்சு. அவரு அந்த போராளிக்கு காவல்துறை இங்கே பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கல? கொடுக்க மறுத்துச்சு. தெரியாமல் செவியை வாங்கலையே. ஏன் அப்படி இருந்தாங்க? இப்போ எங்களை எல்லாரையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு யார் இருக்கிறாங்க கேட்கறதுக்கு? அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் மனிதனாக நடக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஆடை இல்லாத இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல முறையில் நாங்கள் இப்போ ஒரு டீ வாங்கி சாப்பிடவே முடியாது. இன்றைக்கி பாபா சாஹேப் அம்பேத்கரால் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருமே தலை குனி வாய்ப்போச்சு. இன்னைக்கு நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் எவ்வளோ மாணவருங்க மாணவிங்க அண்ணான்னு சொல்லுவாங்களே, அப்பான்னுவாங்களே, அவங்களுக்கு எல்லாருமே இல்லாத போயிடுச்சு.
கமிஷனர் என்ன பண்ணியிருந்தாரு? பக்கத்தில் இருக்கிற செம்பிஎம், போலீஸ், டிசி, ஏசி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் தெரியுமே, இவங்கெல்லாம் தெரிவிச்சிருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு மக்கள் போராளிக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவர் பெண்கள், ஆண்கள், குழந்தை குட்டியோடு வந்து அவர் வீட்டில் நாங்கள் படுத்து இருந்திருப்போமே. அவர் குத்துற கத்தி எங்களுக்கு மேலே குத்திட்டு போங்கன்னு சொல்லியிருப்போமே. அவர் உயிர் வாழ்ந்த கோடான கோடி மக்களுக்கு நன்மையாச்சே. நாங்கள் வாழ்ந்த யாருக்கு நன்மை? ஜெய்பீம் ஜெய்பீம் தான் சொல்லுவோம் நாங்கள். எங்களுக்கு என்ன நன்மை இருக்குது? அவர் வாழ்ந்தானா 1000 நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்பார், 1000 பிள்ளைங்களை வளர்ச்சி அடைய வைப்பார். அம்பேத்கர் எதில் சட்டத்தை பூர்வமாக நம்ம அதிகாரத்தை வென்றெடுப்போம், அதிகாரத்தை நம்ம வென்றெடுப்போம்னு சொல்வார். இன்றைக்கி எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் அனாதையாக இருக்கிறோமே. இன்றைக்கி சொல்கிறதுக்கு தலைவர்கள் ஒரு தலைவர்களெல்லாம் ஒரு தலைவர்களாக குறி வச்சு சாவடிக்கிறீங்களே. ஏன் சொத்து கேட்டோமா? எங்களுடைய உரிமையை நீங்கள் யாராவது ஆள்றீங்களே, எங்களுடைய உரிமையில் நீங்கள் யாராவது படிக்கிறீங்களே, எங்களுடைய உரிமையில் நீங்கள் யாராவது டாக்டர் ஆகுறீங்களே, ஐஏஎஸ் ஆகுறீங்களே, ஐபிஎஸ் ஆகுறீங்களே. நாங்கள்லாம் உங்களுக்கு கீழே தானே வாழ்ந்துன்னுக்குறோம். அப்படி தான் நாங்கள் வாழணுமா? ஆண்டாண்டு காலமா அடிமையாக இருக்கணுமா? பிறப்பிலே ஒன்று, இறப்பிலே ஒன்று. நீ இறந்துட்டாலும் இந்த பூமிக்கு தான் போகிற. நீ பிறந்தாலும் தாய் அங்கத்துலேருந்து நாங்கள் வந்த மாதிரி தான் வரேன். நீ குடித்த தாய்ப்பால் தான் நாங்களும் குடித்தோம். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? ஏழையாக பிறக்கிறதா? ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்துதா ஒரு குற்றமா இதெல்லாம்? இது ஏன் இது ஒரு சின்ன ஒரு எம்எல்ஏவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே? அந்த எம்எல்ஏ ஒரு குடும்பம் தான் வளருது. பொதுமக்கள் எங்கே வளர்றாங்க? எங்களுடைய ஓட்டில் உட்காந்துக்கிற முதலமைச்சர் ஏன் இதெல்லாம் கவனிக்கல? நீங்கள் வந்து வீட்டில் பார்க்குறியே, நேற்று வந்து வீட்டில் பார்த்துக்கிறியே, முந்தா நேற்று வந்து வீட்டில் பார்த்துக்கிறியே. ஒரு ரவுடிசமே கிடையாது. அவர் பேர் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவர் பேர் யாரையும் அவர் கொலை பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் பேனா வாங்கி கொடுத்துதான் ஒரு பழக்கம், எல்லாருக்கும் கருப்பு சட்டை வாங்கி கொடுத்துதான் ஒரு பழக்கம், கோர்ட்டுக்கு அமுச்சு தான் பழக்கம். அதுக்காக இன்றைக்கி சுடுகாடு அமுச்சிட்டாங்க அவரே. இந்த சுடுகாடு பணம் புதைக்கிறதுக்கு கூட அவருக்கு அனுமதி கொடுக்கலையே. எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியுமா? நாங்கள் எல்லாம் பெரம்பூரில் பிறந்து வளர்ந்தோமே, ஏன் அவருக்கு அனுமதிக்கல? அதே மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பீச்சில் ஒரு சிலை வைங்களே, ஏன் பீச்சில் சிலை வைக்க மாட்டீங்க? இந்த நாடாள முதலமைச்சர் அப்பா மட்டும் வச்சியே பீச்சில் எங்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க வச்ச பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏன் பீச்சில் சிலை வைக்க மாட்டீங்க? உங்களை தான் நாங்கள் பார்க்கணுமா? நாங்கள் கையெடுத்து கும்புற சாமி அம்பேத்கரை நாங்கள் பார்க்கக்கூடாதா? நான் ஒரு வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சரை பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பீச்சில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஒரு சிலை வைக்கணும். அதே மாதிரி என்ன பாபா சாஹேப் ஆம்சாங் அண்ணனுக்கு வந்து யார் கொலை பண்ணாங்களோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி நியாய நீதி வழங்கி அடுத்த சமூக போராளிக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு வரக்கூடாதுன்னு உடனடியாக தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லை, இப்போ பேசிய அட்வொகேட் அனைவருமே நாங்கள் வீட்டுக்கு வாழ்கின்ற அத்தனை பெண்களை வந்து ஒவ்வொரு பெண்களை வந்து போராட்டம் பண்ணுவோம் குடும்பத்தோட. இது நான் பேசுறது வந்து நான் இந்திய விடுதலை சிறுத்தையில் மாநில பொதுச் செயலாளர், துணை செயலராக இருக்கிற தொழிலாளர் விடுதலை முன்னணியில் எங்களுக்கெல்லாம் பாதுகாவலர் அந்த மாதிரி சாவடிச்சிட்டாங்களே. அவருக்கு உண்மையான நீதி வழங்கணும். உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கலனா பெண்களை ஒருத்தர் பெட்ரோல் குளித்துக்கு நாங்கள் சாவன்னு. ஜெய்பீம் அண்ணன் ஆம்சாங் அண்ணன் எனக்கு ஒரு 35 காலமாக தெரியும். அண்ணன் ஒரு சமூக போராளி. ஏழைங்க பணக்காரனெல்லாம் பார்க்க மாட்டார் அண்ணன். யாருக்கு எந்த இழப்பு வந்தாலும் முன்னாடியே போய் அங்கே நின்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவி, அவர் கலெக்டராக இருக்கட்டும், அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், அவங்க செஞ்சது தப்பு, இங்கே நியாயத்தை வழங்குங்க அப்படின்னு சொல்கிறவர் அண்ணன் ஆம்சாங் அண்ணன் தான். அதேமாரி சட்டத்தை எழுதிய சரித்திர நாயகன், திட்டங்கள் வகுத்த தீர்க்க சிந்தனையாளர், பலர் கொட்டங்கள் அடக்கிய நம்மினின் கொற்றவன் பிஆர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பட்ட கஷ்ட நஷ்டத்தை அத்தனையுமே உள்வாங்கியவர் அண்ணன் ஆம்சாங் அண்ணன். ஆயுதம் அப்படி என்றால் நீங்கள் பேனாவை தான் எடுக்கணும். ஆயுதம் அறிவை வந்து நீங்கள் தீட்டணும். வேறு எந்த ஆயுதத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு வெக்கில தான் நம்ம படிக்க வேண்டும் பிள்ளைங்க. சட்டத்தை படித்தால்தான் இந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய அதிகாரமாக இருக்கட்டும் அதை நம் கையில் வென்றெடுக்க முடியும்.
அம்பேத்கர் சொன்னார், பிறப்பால் நான் ஒரு இந்தாக இருந்தாலும் இறப்பில் நான் ஒரு இந்தாக இறக்க மாட்டேன் அப்படி என்று அம்பேத்கர் சொன்னார். அதே மாதிரி நாம் ஒரு புத்தர் மதத்தில் சேர்ந்து ஒரு அமைதியாகவும் ஒரு பொறுமையாகவும் புத்தர் எப்படி ஒரு அமைதி வழியில் போனாரோ அதே மாதிரி நாம் அமைதி வழியில் போக வேண்டும். அம்பேத்கர் எப்படி லட்சம் கணக்கு பேரை புத்தர் மதத்தில் தழுவ வச்சார், அதே மாதிரி நாம் அனைவருமே புத்தர் மதத்தில் தழுவணும். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பாரு, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கருப்பு கோட்டு வாங்கி கொடுப்பாரு, படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவார். ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட அவங்களுக்கு உடனடியாக போய் மருத்துவமனையில் போய் டாக்டரை சந்தித்து, ஐயா இவங்கள நல்ல முறையில் பாருங்கள், இவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, அரசாங்கம் என்ன அவங்களுக்கு சலுகை கொடுக்குதோ அதை செய்யுங்க, அவங்களுக்கு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதுங்க. உயிர் ஒரு மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இந்த மாதிரி ஒரு தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க, உடனடியாக நீங்கள் போய் அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவார். யாராவது ஊர் நாட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா தங்கறதுக்கு இடம் இல்லைன்னாங்கன்னா அவருடைய வீட்டையே கொடுப்பாரு அப்படின்ட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வயிறார சாப்பாடு போடுவார். இந்தியாவில் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு இருந்து வரும் இந்திய பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்து வரும் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மாநிலத்தின் மாநில கட்சி தலைவராக இருந்து வருகிறார். ஏழை எளிய மக்களுக்கு பல நல்ல சட்ட ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் பல உதவிகளை செய்து வருகிறார். அவர் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார். இப்போது இருக்கிற அரசியல் தலைவர்களில் நல்ல படித்த சட்டம் படித்த ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கும் ஒரு வளர்ந்து வரும் தலைவராக இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பட்டப்பகலில் நட்ட நதி வீதியில் ரவுடிகள் பட்டா கத்திகளோடு வெட்டி வீழ்த்தும் அவலம் இங்கு நிகழ்ந்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக இனத்துக்கும் ஒரு கேவலமான ஒரு தலைகுனிவான நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை எதிர்காலங்களில் நடக்கக்கூடாது என்பதற்கு முன்னடியாக நடந்த நிகழ்வு நிச்சயமாக இது ரவுடிகளின் பின்னால் இருந்து நடத்தப்பட்டதா என்பது கிடையாது. அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? நிச்சயமாக இது அரசியல் படுகொலையாக தான் இருக்கும் என்பது பெரும்பான்மையான மக்களின் கருத்தாக இருக்கிறது. ஆகையால் ஒரு மாநில தலைவருக்கு ஏற்பட்ட இழப்பு இந்த மாநிலத்துக்கு ஏற்பட்ட இழப்பாக கருதி இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து பின்புலத்தில் உள்ள அரசியல்வாதிகளை இனம் கண்டுபிடிக்க வேண்டும். விரைவாக இதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும். மாநில தலைவராக இருக்கிற வழக்கறிஞருக்கு இந்த நிலை என்றால் சாதாரண இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு என்ன நிலை என்பதை மத்திய மாநில அரசு உணர்ந்து விரைவாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தையும் இயற்ற வேண்டும். மாநில அரசும் மத்திய அரசும் மாநில அளவில் உள்ள தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். இதுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சமூகம் சார்பாக அவர்களுடைய படுகொலையை வன்மையாக கண்டித்து நீதி விசாரணையும் சிபிஐ விசாரணையும் உடனடியாக விரைவாக மாநில அரசு உத்தரவிட வேண்டும், அதுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று மக்களின் குரலாக நான் பிரதிபலிக்கிறேன். கடந்த 5/7/2024 ஆண்டு தமிழகத்தினுடைய மாபெரும் சக்தியாக வட சென்னை மற்றும் தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையினுடைய ஒரு பாதுகாப்பு தலைவனாகவும் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தன்மான தலைவனாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு ஓயாத நாயகனாக வலம் வந்தவர். வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டிலே பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்ட நாட்டிலே எப்படி இந்தியாவுடைய சிறப்பு இருக்கின்றோ அதே போல் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி. மறைந்த டாக்டர் பூவே மூர்த்தியாரின் பாஸ்தூக்கிய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்பது இந்த நாளில் இப்பொழுது இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமில்லாமல் இவ்விடத்தில் நான் சென்ற ஒரு 6 மாதம் நான் நேரடியாக அவருடைய அலுவலகத்தில் சென்றிருந்த போது அவர் பார்த்தீங்கன்னா அவர் சிஆர்பிசி 110 பற்றி 109 பற்றி பேசினார். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவார். அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கணித்த குரல், அதே போல் ஒரு பாசத்திர குரல், ஒரு அதிகார குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பாதுகாவலன் ஒரு குரலாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து மக்களுடைய ஒரு தலைவனாக வளம் வந்தார். இவருடைய வளர்ச்சியை பொறுக்காமல் தான் இது அரசியல் கலந்த ஒரு இது படுகொலை என்பது தான் இப்போ நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல் தனிமரம் எப்படி தோப்பாக்காதோ அதே போல் இவருடைய வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அனைத்து ரவுடிகளும், அதாவது
பெயர் சொல்ல விரும்பவில்லை. இன்று மிகப்பெரிய ரவுடிகள் என்று வலம் வந்து கொண்ட அனைத்து ரவுடிகளும் ஒன்று சேர்ந்து தான் அண்ணன் அவர்களை வீழ்த்தி இருக்கலாம் தவிர தனிநபர் ஒருவர் வீழ்த்த முடியாது என்று சொன்னால் வீட்டு பக்கத்திலே நடந்திருக்கிற நிகழ்வு. இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக அவரை எங்கே போகிறாங்க என்று அவரை கண்காணித்து கொண்டு தான் அந்த படுகொலை நடந்தது. இவருக்கே ஒரு தமிழகத்தினுடைய தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு படுகொலை என்று சொன்னால் சாதாரண சாமானிய மக்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? சாதாரண பொதுமக்கள் என்ன கிடைக்கும்? சாதாரண வழக்கறிஞர் என்னை போன்ற ஒரு மக்களுக்கு என்ன கிடைக்கும்? இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. இப்பொழுது இருக்கின்றதான நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகின்றதான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் இந்தியாவிலே இருக்க ஆட்சி செய்கிற பாரதிய ஆட்சியும் இதில் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்றி அனைத்து வழக்கறிஞர் பாதுகாப்பு தர வேண்டும் என்பது என்னுடைய முதலான கோரிக்கை. அது மட்டுமில்லாமல் இன்று நம்மையெல்லாம் விட்டு சென்ற நமக்கெல்லாம் பாதுகாவலாக இருந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பகுஜன் சமாஜ்னுடைய அண்ணன் தலைவர் பிஎஸ்பியை சேர்ந்த அண்ணன் மருதிரு அண்ணன் ஆம்ஸ்டான் அவருடைய படுகொலையை மிக சீக்கிரத்தில் காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற்றி இனி ஒரு படுகொலையும் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் இப்படி நடைபெறக்கூடாது என்பதை நினைவு கூர்ந்து வலுவான சட்டத்தை ஏற்றி அனைத்து வழக்கறிஞர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். ஆனால் அவர் ஒரு தலித் சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது, ஒரு பொதுவான தலைவர். பலருடைய பட்டப்படிப்புக்கு உதவியார். அவர் ஒரு சமுதாய போராளின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவரை போய் சந்திச்சிருக்கோம். எனக்காகவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வந்து பட்டப்படிப்புக்காக வழங்கியுள்ளார், உதவி பண்ணியிருக்கார். அவருடைய நன்றி கடனாக நான் இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இல்லை சார், ஆனால் பல தரப்பு வந்து அவர் ஒரு ரவுடி கும்பல் வச்சு இயக்குனர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ரவுடியெல்லாம் கிடையாது, சரியான ஒரு அரசியல் தலைவர், சமுதாய போராளி, அதுவும் சமத்துவ தலைவராக அவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சில விஷயங்கள் போராடி வென்றெடுத்து உள்ளவர். அது இப்போது சொன்ன மாதிரி அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைவராக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ மெரினா பீச்சில் செலவு வச்சுருக்காங்க, கலைஞருக்குள்ள செலவு வச்சுருக்காங்க, விஜயகாந்த் செலவு வச்சுருக்காங்க, பெரியார் திட்டத்தில் செலவு வச்சுருக்காங்க. அண்ணனுக்கு ஏன் வந்து கட்சி அலுவலகத்தில் வந்து புதைக்க மறுத்துட்டாங்க? சரி, இப்போ என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் ரவுடி. நீங்கள் நான் வந்து பட்டாபுரம் அடுத்து அன்னமேடுன்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். அவரோட படுகொலைக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம ஊருக்கு வராரு. ஒரு ரவுடினா அட்லீஸ்ட் ஒரு 20 பேர்னு வருவாங்கல்ல. ஒரு சாதாரண ரவுடினா ஒரு 20 பேர் வருவாங்க. அண்ணன் கூட வந்தது அவர் டிரைவரும், இன்னொருத்தர் வசந்த்னு ஒருத்தர், அவர் வந்து திருநெல்வேலியில் பிஎஸ்பி கட்சியில் இருக்கார். 3 பேர் தான் வந்தாங்க. அங்கே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் கூட வெறும் 2 பேர் தான் வந்தாங்க. யாருமே இல்லை. ஒரு ரவுடினா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்னா கூட வருவாங்க. ஆயுதத்தை ஏந்தியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று கத்திட்டோ. 3 பேர் தான் வந்தாங்க. இது வந்து அண்ணனோட படுகொலைக்கு 3 நாள் முன்னாடி நடக்குது. அவர் வந்தார், ஐஎஸ் அலிக்கு மாலை போட்டார், எங்ககிட்ட பேசுகிறாரு. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்வி மட்டும் தான் நம்மளை மேலே எடுத்துகிட்டு போவோம், நம்ம சமுதாயம் மேலே வரணும்னா பேனாவால் மட்டும் தான் முடியும், மற்றபடி வேறு எதுவும் நம்மளை வந்து மேலே எடுத்துகிட்டு போகாது அப்படின்ற ஒரு இது அவர் எங்களுக்கு சொல்கிறாரு. அதுவும் வந்து ஒரு 1/2 hour மேலே அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அவர் அந்த மொத்த கான்வர்சேஷனில் அவர் சொல்கிறது ஒரே வார்த்தைனா, கல்வியும் பேனாவை தான் நம்மளோட தரத்தை உயர்த்துன்றதா சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படி வருவாங்க, என்ன மாதிரி தோரணையில் இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம அண்ணனை வந்து அந்த மாதிரி சித்தரிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். தலித் தலைவர்ன்றதுனால அவர் வந்து அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நல்ல சமூக தலைவரை வந்து, அது ஒரு மாநில தலைவர், அவர் ஒரு நேஷ்னல் பார்ட்டி, அது பிஎஸ்பி, அவர் வந்து இந்த மாதிரி தப்பான சித்தரிக்கிறது ஏன்னு தெரில. கண்டிப்பாக இதுக்கு வந்து பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போது சரண்டர் ஆகிருக்கவங்களாம் சாதாரண ஆளுங்க, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 4 பேர், அது மாதிரி ரொம்ப சின்ன பேர் தான் சரண்டர் ஆகிருக்காங்க. அதுவும் ஒரு சாதாரண கொலையை பண்ணிவிட்டு ஒரு 4 போய் சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும். அது கொலை பண்ண அன்னைக்கே போல மறுநாள் கொலை பண்ணி ஒரு 4 மணி நேரத்தில் போயிட்டு சரண்டர் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான தலைவரை கொலை பண்ணிட்டு 4 மணி நேரத்தில் லோக்கல் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுறது. ஒரு கட்சியோட மாநில தலைவர் வழக்கறிஞர் கூட அவருக்கே அந்த நிலைமைன்னா அப்போ ஒரு சாமானியரோட நிலைமை என்ன வருது? இப்போ வந்து எங்களோட பிரச்சனையும் அதுதான். நாங்கள் அதனால தான் வந்து அட்வொகேட்ஸுக்காக தனியாக ஒரு இது கேட்குறோம். ஏன்னா ஒரு அட்வொகேட்டு, ஒரு மாநில தலைவருக்கே இந்த சென்னை சிட்டியில் பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா ஒரு மாநில தலைவர் அவர் நீங்கள் வந்து ரவுடி நீங்களே சொல்கிறீங்க. அப்போ அவருக்கே அந்த நிலைமை இருக்குன்னா, அப்போது சாமானிய மக்களுக்கு ஒரு கூலி வேலைக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு பழம் விற்கணும், அவனுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்கும்? அதுவும் ஒரு சிஎம்மோட தொகுதி இது. அங்கேயே இவ்வளோ பெரிய ஒரு கொலை நடக்குதுன்னா, அப்போ சாமானிய மக்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது கொடூரமானதுங்க. இது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது. ஒரு வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு மாநில தலைவர் பாதுகாப்பு இல்லை, அப்புறம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரக்கூடிய தலைவருக்கு பாதுகாப்பு இல்லைனா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு முழுக்க இது வெளிக்காடுது. இது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை,
அரசியல்வாதிகள் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்களோ அத்தனை பேர் கைது செஞ்சு ஜெயிலில் போடணும். ஒருத்தரை விடக்கூடாது. உண்மை குற்றவாளியில் கைது செய்யணும். இது வந்து சுலபம் கிடையாது. 100 மீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி இருக்கிற இடத்துல வந்து கொலை நடக்க சுலபம் கிடையாது. 7 நாள் வட்டம் போடுறாங்க, வந்து பார்க்குறாங்கன்னா இது ஒரு மோசமான நிலைமை வெளிக்காட்டுது. இன்றைக்கி தலித் சமூகத்து மக்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. கோயிலில் நுழைய முடியல, வேங்க வெயிலில் மலம் கலந்து இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் இல்லை, பல பிரச்சனை, வன்கொடுமை சட்டம் எங்கேயும் பயன்படுத்துறதில்ல. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர், எந்த அரசியல் கட்சி தலைவர் பாதுகாப்பு கொடுங்க, யாராக வேணா இருக்கட்டும், எதிர்ப்பாக இருக்கட்டும், ஆதரவாக இருக்கட்டும், எந்த வேணா இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்களும் பாதுகாப்பு இருக்கணும், கமாண்டா படம் இருக்கணும். அப்போ தான் தீர்வு வரும். இது உடனே தீர்வு கிடைக்கலாம். தொடர்ந்து வழக்கறிஞர் சமூகத்தினுடைய போராட்டம் என்பது தொடரும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் ராஜஸ்தானில் இருக்கிறது போல இங்கே கொண்டு வரணும்னு நான் கேட்குறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், பெரியாருக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தந்த இடத்துல வந்து செலவு வச்சிருக்காங்க. அண்ணனுக்கு ஏன் கட்சி அலுவலகத்தில் புதைக்கி வந்து மறுத்துட்டாங்க? ஒரே பையனுக்கு ஜாதி அரசியல் தாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தான். கையெழுத்து போட்டு அரசாங்கமே ஒதுக்கி பண்ண முடியும். உனக்கு இடம் இருக்கா இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் வந்து கமர்ஷியல் இடம், உனக்கு கமர்ஷியல் இடம் இல்லை, இந்த சின்ன சந்து ரோடு சின்னதாக இருக்குது, இதெல்லாம் ஒரு சாக்கு தான். கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்க முடியும். ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே, யார் என்ன கேள்வி கேட்பாங்கன்ற எண்ணத்தோடு தான் இது ஆதிக்க சிந்தனையோடு தான் நடத்தியிருக்காங்க. இது முழுக்க கண்டனத்துக்குரியது. தொடர்ந்து இதுக்குண்டான எதிர்ப்பு குரல் வரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் நான் நினைக்கிறேன். என்னுடைய பேர் வந்து ஜெயகிருஷ்ணன், நான் வழக்கறிஞர். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் நீங்கள் நானும் வந்து மத்திய சென்னை மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்ததுக்காக ரொம்ப வந்து பெருமைப்படுறேன். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி எங்களை வந்து, நாங்கள் அவருடைய மாணவர்களாக கிட்டத்தட்ட யாரெல்லாம் சட்டக்கல்லூரிக்குள்ளே நீங்கள் நுழையணும் ஆசைப்பட்றாங்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்வாதாரத்தில் அவருடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பாக இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து பெரும் வந்து நீங்கள் நம்பிக்கை வச்சது எங்கன்னு பார்த்தா நீதிமன்றத்தை தான் நீங்கள் நம்பினார். ஏன் அப்படின்னா, சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இவர்களுக்கு வந்து உரிமை குரல் சட்டத்தில் நீங்கள் நீதி வந்து கிடைக்காம ரொம்ப காலமாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட காலம் வந்து வரலாறுகளாக இன்றைக்கி இருக்குது. அந்த வரலாறுகள் வந்து மீண்டும் வந்து மீட்டெடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் நீதி வந்து இந்த சாமானிய மக்கள் வந்து கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம சாமானிய மக்கள் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வழக்கறிஞராக ஆகணும் அப்படின்ற பெரும் நம்பிக்கை இந்த சமூகத்து மேலே வச்சுருந்தார். யாருன்னு சொன்னால் எங்கள் அண்ணன் வந்து கே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க, பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் சட்டத்தின் மேலே வந்து பெரும் நீங்கள் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான எல்லா விதமான வழிவகைகளை வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தார். இன்றைக்கி கூட நீங்கள் நிறைய வழக்கறிஞர் இன்றைக்கி வந்து உருவாக்கினார். இன்றைக்கி அவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா பெரும் வந்து ஒரு வரலாற்று வந்து ஒரு பதிவுகளாக இன்றைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே அவரை பற்றி பேசாதவங்களே கிடையாது. யார் அவருடைய ஒரு படிக்க வைக்கிறவரும், ஒரு வந்து சட்டத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறவரும், நீதிமன்றத்து மேலே வந்து பெரும் வந்து ஒரு கடைசி இந்த மனிதனுடைய வந்து உரிமை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னவராக இன்றைக்கு வந்து ரவுடியாக வருவார். ரவுடி இருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய வந்து மக்கள் வந்து படைகள் ஏன் வருது? எதுக்காக வருது? இந்த சமூகத்தில் அரசியல் தலைவர்கள் எல்லா தலைவர்களும் அவங்க வீட்டுக்கு போனீங்கல்ல, முதலமைச்சர் உட்பட, எதிர்கட்சி உட்பட, இன்றைக்கு எந்த கட்சிகள் இன்றைக்கு வந்து உதயமாக இருக்கோ அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு அவர் வீட்டுக்கு போய் வந்து பார்க்குறீங்களா? ஏன் பார்க்குறீங்க? அவர் வந்து நீங்கள் ரவுடியாக இருந்தால் அவர் வீட்டுக்கு நீங்கள் ஏன் போகணும்? அரசியல் தலைவராக இருந்ததுனால மட்டும்தானே நீங்கள் போய் பார்த்தீங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து ரவுடி என்ற வந்து அந்த கட்டமைப்பு யார் உருவாக்குறா? சாதாரண தொகுதி கிடையாது, இந்த முதலமைச்சரோட தொகுதி. இந்த முதலமைச்சர் வந்து தொகுதியில் ஒரு கொலை நீங்கள் நடக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கின்றது நீங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழக அரசு மெத்தனை போக்கோட வெறும் அரசு அதிகாரிகளாக அதுக்கப்புறம் இந்த வந்து காவல் அதிகாரி வந்து நீங்கள் மாற்றிட்டா ஒரு பிரச்சனை தீர்ந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படி தீரும்? இன்னும் அவர்கள் விதைத்த விதைகள் உறங்காமல் என்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பல ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்கள் இந்த சமூகத்தில் உருவாவார்கள். நீங்கள் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுகிற போது ஒவ்வொரு முறையும் இந்த அரசுக்கு பெரிய அடி காத்திருக்கிறது என்பதை எச்சரித்து உங்களிடம் நான் வந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், காவல் அதிகாரிகள் தயவு செய்து சொல்கிறேன், இனி ஒரு கொலை நீங்கள் நடந்தால் தமிழகம் வெடிக்கும். தமிழகம் எல்லா இடங்களிலும் போராட்டம் மட்டுமல்ல, பெரும் புரட்சி ஏற்படும் என்பதை இந்த அரசுக்கு நான் எச்சரித்து விடைபெறுகிறேன்.